சரி, வணக்கம். எல்லோருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். உறவுகளை சந்திப்பது பாமுகம் வலையொலி ஊடாக சன்ரைஸ் சூரியோரியம் தமிழ் ஒளிபரப்பின் நிகழ்ச்சி நிரலில் புல சமூக நிஜங்கள் நிகழ்ச்சி தொகுப்பின் தொடுப்போடு விஜே போஸ் அவர்கள் விருந்தினரோடு உற்சாக வணக்கம். வணக்கம். வணக்கம் மோகன். வணக்கம். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைவதில் மகிழ்ச்சி. இன்று எல்லோருக்கும் அவசியமான இந்த ஆரோக்கிய வாழ்வுக்கான நடைமுறை சாத்தியமான சில ஆலோசனைகளை கூறுவதற்காக ஒரு விருந்தினரை இணைத்திருக்கிறோம். அவருடைய பெயர் கலாநிதி பரமேஸ்வரி நமசிவாயம். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிளான்ட் மொலிக்யூலர் பயாலஜி அதில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். மலேசியாவில் 20 வருடங்கள் இந்த துறையிலே பணியாற்றியிருக்கிறார். கற்பித்தலும் ஆராய்ச்சி செய்தலும் பணியாற்றியிருக்கிறார். அவர் இப்பொழுது ஹெல்த் கோச், அதாவது ஆரோக்கியத்துக்கான ஒரு கோச் என்ற வழிகாட்டி என்று சொல்லலாம், அல்லது பயிற்சியாளர் என்று சொல்லலாம். அப்படியாகத்தான் இப்பொழுது இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை இணைப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் திருமதி பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் மிஸ்டர் போஸ், அண்ட் ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கொடுத்தது FTV. முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தையும் செய்து கொண்டு எப்படி எப்படி இந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது, வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ் ரெண்டதையும் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நாங்கள் மிச்சத்துக்காக போகலாம். ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து சொன்ன மாதிரி, நான் இதுக்கு முன்னும் நான் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக வேலை செஞ்சேன் ஒரு 20 வருஷமா. ஸோ ஆராய்ச்சி லெக்சரிங். அப்போ அந்த டைம்ல எனக்கு ஐ ஹேட் சம் ஓன் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், என்னது லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதெல்லாம். அதனால யூஸ்வலி நாங்க ஃபீமேலா இருக்கும் போது எங்களை பத்தி நாங்க மறந்துடுவோம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுலயே தான் ஏன்னோ ஃபோக்கஸ் ரொம்ப இருக்கும். And health becomes less priority. So அந்த வகையில I'm also one of those. So பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, it affected in the health. I had some health challenges and also burnout. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு ஹெல்த் கோச்சிங் என்னன்னு அறிமுகப்படுத்துறது. அப்போ ஹெல்த் கோச்சிங்ல இருந்து எனக்கு கணக்க பெனிஃபிட் தெரிஞ்சது. ஸோ நாலேஜ் இருந்தா மட்டும் போதாது, எங்களோட ஒவ்வொரு நாளும் உள்ள ஹேபிட் வந்து நாங்க மாத்தணும்னு. ஸோ ஐ காட் இன்ட்ரெஸ்டட். பிறகு ஐ வென் அண்ட் டிட் அ சர்டிஃபிகேஷன் அண்ட் பிகேம் அ ஃபுல் டைம் ஹெல்த் கோச். அது ஸோ என்னண்டா, இப்போ என்னோட நோக்கம் வந்து பி அ ஹெல்த் கோச். ஐம் டெடிகேட்டிங் மை டு ஹெல்பிங் அதர்ஸ், மற்ற எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல்ஸ். வேலையால நாங்க எங்களோட ஆரோக்கியத்தை மறந்துடுவோம். ஸோ எஸ்பெஷலி அவங்களுக்கு நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி, எப்படி நீங்க உங்க வேலை பெர்ஃபார்மன்ஸும் செஞ்சு கொண்டு எப்படி உங்க ஆரோக்கியத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வயசு போன பிற்பாடு தான் நாங்க யோசிக்கணும், அந்த ஹெல்த்தை பத்தி யோசிக்க கூடாது. எப்பொழுதும் எங்களோட ஹெல்த்தை நாங்க பார்த்துக்கிட்டா மற்ற வேலையெல்லாம் இன்னும் சுலபமா நடக்கும், ஃபோக்கஸ் நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப இருக்கும். ஸோ அதுதான் என்னோட நோக்கம். நன்றி நன்றி. அதாவது இன்றைய கால சூழ்நிலையில நிறைய பேர் அதாவது நடைமுறை வாழ்க்கையில சந்திக்கிற துன்பங்களான டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம், மற்றது உடல் பருமன், இப்படியான இது வெரி காமன். இப்போ இந்த இப்போதைய சூழ்நிலை, அதுவும் வெளிநாடுகளில் இந்த மூன்றும் ஒரு காமனான விஷயங்கள். இதே எப்படி நீங்கள் அணுகுறீர்கள், எப்படி அதை how you approach? ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த தமிழ்ல கொஞ்சம் சில சொல்லுகளை சொல்றது கஷ்டமா இருக்கும். நீங்க ஆங்கில சொல்லுகளையே பாவிக்கலாம், ஆங்கிலத்திலேயே சில இதுகளை சொல்லிக்கொள்ளலாம், பிரச்சனை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டைப் 2 டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் வந்து
நாங்க மாத்திரை எடுத்து தான் வாழணும்னு இல்லை. ஆக்சுவலி அடிப்படையா பார்த்தாக்கா எங்களோட என்னது வாழ்வு முறையை மாத்தினா நாங்க அந்த மெடிசனுக்கு டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஹெல்த் கோச்சிங் வந்து எப்படி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் டெய்லி ஹேபிட்ஸை மாத்தி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டா சஸ்டெயினபிளா ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி ஏனோ எப்படி மாத்துறது, அது மட்டும் இல்ல. யூஸ்வலி ஒரு வியாதி வந்துட்டா ஆட்கள் வந்து யோசிப்பாங்க, ஓ நான் வந்து நல்ல உணவு சாப்பிடணும், எக்ஸசைஸ் செய்யணும், இது 2 தான் பார்ப்பாங்க. ஆனா ஹெல்த் கோச்சிங்ல வந்து அந்த மாதிரி இல்லை. நாங்க அவங்கள வந்து ஒரு முழு மனிதனா பார்ப்போம். அப்படி என்றா ஜஸ்ட் நியூட்ரிஷன் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, அவையோட ஸ்ட்ரெஸ் லெவல், அவையோட நித்திர தூக்கம் பத்துதா இல்லையான்னுட்டு, பிறகு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னுட்டு. பிகாஸ் சில சமயத்துல நாங்க எல்லாம் நல்லா செய்யலாம், செய்யறதுக்கு அந்த மைண்ட் செட் சரியான மைண்ட் செட்டும் தேவை. அந்த சரியான மைண்ட் செட் இல்லைன்னா நாங்க என்னதான் செஞ்சாலும் அது வேலை செய்யாது. அந்த நம்பிக்கை வேணும். நம்ம உடல்ல வந்து ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வந்து we can heal ourselves. சரியா முறைப்படி செய்தாக்கா அந்த சக்திக்கு வந்து has the capacity to heal ourselves. நாங்க சரியா சாப்பிடாட்டி, சரியா நித்திரை கொள்ளாட்டி, சரியா என்னது எக்ஸசைஸ் செய்யாட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா செய்யாட்டி, இந்த ஹெல்த் வந்து நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஹீல் பண்றதுக்கு அதுக்கு முடியாது. ஏனென்றா நீங்க இப்போ நம்ம ஒரு கார் வாங்கினா அதுக்கு மெயின்டைன் பண்ணணும் தானே, அந்த மாதிரிதான் நம்ம உடம்பும். ஸோ நாங்க மெயின்டைன் பண்ணல, சரியான இது கேர் பண்ணலன்னா நாங்க வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அது எப்படி வேலை செய்யும் நீங்க ஒழுங்கா கேர் பண்ணலன்னா? ஸோ அதுதான் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல வந்து நாங்க ஒரு மனுஷனை வந்து முழுமையா பார்த்துட்டு பிறகு என்ன அவங்களுக்கு தேவையோ அதை நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த ஹெல்த்தி ஹேபிட் பில்ட் பண்ற மாதிரிக்கும். ஸோ என்னன்னா ஓகே இப்படி இதுதான் செய்யணும்னுட்டு அனுப்பி விடுறது இல்லை. அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் we will send materials, resources, motivation. ஸோ அவங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கும் அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுக்கு. அதுதான் அந்த ஹெல்த் கோச்சிங். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் அதாவது டாக்டர் மேலே அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணி டேப்லெட்ஸை கொடுக்குறதோட அவைய வேலை முடியுது, நீங்கள் கண்டினியூ பண்ணி அவைய மானிட்டர் பண்ணுறீங்க. எஸ், உண்மை. ஸோ ஆனால் அது ஒழுங்கா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த மருந்து வந்து அவங்க வாழ்க்கை முழுக்க எடுக்க தேவையில்லை. டாக்டர் பார்ப்பாங்க அவங்களோட பிளட் சுகர் குறைஞ்சிருச்சு, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க சொல்லுவாங்க ஓகே நீங்க இந்த மருந்து தேவை எடுக்க வேணாம் அப்படின்னு. அதுதான் நீங்கள் அதை கூடுதலாக அந்த ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எக்ஸசைஸ், மற்றது தூக்கம், இதை பற்றி தான் நீங்கள் கூடுதலாக அழுத்தப்படுத்தி சொல்வதை பார்க்கக்கூடிய இருந்தது. இவற்றை பற்றி இன்னும் கூட சொல்ல விரும்புறீங்களா, இல்லாட்டி அடுத்த இதுக்கு போகலாமா? ஆல்ரெடி அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி, ஆனால் இப்போ நீங்கள் இங்கே உள்ள வர்த்தகர்கள், தொழில் பார்ப்பவர்கள், இவர்களை கேட்டால் அவர்களை இந்த மாறுகிற ஒரே வசனம், நான் சரியான பிஸியப்பா, இதுக்கு நேரம் இல்லையப்பா, இதுதான் வசனம். இது எல்லாரும் சொல்ற ஒரு சாட்டு. இப்போ இதுக்கு ஏதாவது நடைமுறை சாத்தியமா உங்கள்ட்ட ஏதாவது நடைமுறைகள் இருக்கா, ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்? இப்போ பிஸியான ஆட்களுக்கு என்ன வழியில நீங்கள் அதை நீங்க சொல்ற அவ்வளோத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது நடைமுறை சிம்பிளான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, நல்ல கேள்வி. ஒன்று அதான் நான் சொல்றேன், when health coachingல வந்து the mindset is very important. நாங்க பிஸின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த்தை வந்து தள்ளி போடக்கூடாது. ஹெல்த் இல்லைன்னா எங்களால வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது.
அது ஒரு ஒரு சீக்காளிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஹெல்த் எவ்வளவு முக்கியம்னு. என்னத்தினால நீங்க சீக்கா வந்துட்ட பிற்பாடுதான் நீங்க ஹெல்த்தை பத்தி யோசிக்கணும். அதுக்கு முன்னமே நீங்க யோசிங்க. அது ஒண்ணு. எப்பொழுதும் என்னது ஆட்கள் யோசிப்பாங்க ஹெல்த்னா, ஓ நான் ரொம்ப கணக்க வேலை செய்யணும், ரொம்ப ஹேபிட் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு நேரம் இல்லைன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். நீங்க ஒரு சின்ன ஸ்மால் ஹேபிட் சேஞ்ச் செஞ்சாலுமே போதும், ரொம்ப வேணாம். சிம்பிள் ஒன்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ஒன்று வந்து தண்ணி. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க முக்காவாசி தண்ணி குடிக்கிறது குறைவு. எஸ்பெஷலி யூகேல குளிர் வின்டர் டைம்ல தண்ணி குடிக்கிறது குறைவு. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம உடம்பு வந்து 70% இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். ஸோ நாங்க தண்ணி குடிக்காட்டி, தண்ணி உடம்புல பத்தலைன்னா இட் அஃபெக்ட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா அந்த தண்ணி தான் பஃபர் நம்ம உடம்புல. ஓகே, அது மட்டும் இல்ல, ஏதும் அந்த என்னது வேஸ்ட், உடம்புல உள்ள வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு தண்ணி தேவை. இப்ப நீங்க நல்லா தண்ணி குடிக்கலன்னா என்ன நடக்கும்? அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ வெரி சிம்பிள். காலையில எழுந்திருச்சா ஒரு 2 கிளாஸ் தண்ணி வார்ம் வாட்டர் குடிங்க. ஓகே, தீஸ் ஆர் சிம்பிள் ஹேபிட்ஸ். இது நீங்க ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சாலும் ஒன் பிக் சேஞ்ச். ஓகே, 2 கிளாஸ் முடியலன்னா பரவாயில்ல, ஸ்டார்ட் வித் 1 கிளாஸ். வெரி ஸ்மால் ஹேபிட் சேஞ்ச். ஸ்டார்ட் வித் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். அப்புறம் மிடில் ஆஃப் த டே பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு whenever you remember, இல்லாட்டி ஒரு ரிமைண்டர் போட்டுட்டு every hour just take a sip. ஸோ இதே ஒரு பழக்கமா வந்தா இட்ஸ் ஆல்ரெடி குட் இனஃப். அதான் எல்லாம் செய்யணும்னு இல்லை, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டெப். யூ ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப். அப்புறம் கன நேரமும் உட்கார்ந்துருக்க கூடாது, கொஞ்சம் மூவ் பண்ணணும். முக்கியமா சாப்பிட்ட பிற்பாடு உடனே போய் உட்காரக்கூடாது. போய் அந்த டைம்ல வீட்டு வேலை எதுனாச்சும் ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சுட்டு பிறகு வந்து உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை. ஏனென்றா அந்த பிளட் சுகர் வந்து ஸ்பைக் பண்ணாது. ஓகே, தீஸ் ஆர் த சிம்பிள் ஸ்டெப்ஸ் செய்யறது. பிளட் சுகர்னா எனக்கு டயபெட்டிக் இல்லையே, எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இல்லை. பிளட் சுகர் வந்து டயபெட்டிக் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் பிளட் சுகர் இருக்கும். ஓகே, அது நாங்க வெள்ளனையே இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தோம்னா அந்த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டைப் 2 டயபிட்டிஸ் குறையும். அதுதான் இதுல அந்த முக்கியமான இந்த அதாவது வெளிநாட்டு சூழ்நிலையில முக்கியமாக கருதப்படுற விஷயம் வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்த நாட்டுல வெளிநாடுகள்ல கூடுதலா இருக்குது. அங்க இல்லையண்டு இல்லை, ஆனா இங்க அந்த எங்களோட வேலை செய்யற பேட்டர்ன் அதுகளால இங்க கூட இருக்குது. அதுக்கு ஏதாவது அதை மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது இயற்கையா ஏதாவது வழிகள் இருக்கா? இது நேச்சுரலி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய? Yeah. So very simple breathing, மூச்சு பயிற்சி. So deep breathing, most of the time ஆக்கள் வந்து நல்ல டீப் பிரீதிங் செய்ய மாட்டாங்க. ஸோ டீப் பிரீதிங்னா ஒரு கை நெஞ்சில வச்சுட்டு இன்னொரு கை வயிற்றுல வச்சுட்டு யூ கேன் ஃபீல் பிரீத் பண்ணேக்க வயிறு எக்ஸ்பேண்ட் பண்ணும். பிறகு மூச்சு விடேக்க வயிறு திருப்பி உள்ளுக்கு போகும். அதுதான் டீப் பிரீதிங்னு சொல்றது. ஓகே, ஸோ அது ஒரு கான்சியஸா ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சாலுமே போதும். இட் ஹெல்ப்ஸ். காலையில ஒருக்கா, பின்னேரம் படுக்க போறதுக்கு முன்னும். ஸோ யூ ஆர் ஏனெண்டா காலையில வந்து யூ ஆர் ஸ்டார்டிங் த டே. ஓகே, பின்னேரம் வந்து யூ ஆர் எண்டிங் த டே. படுக்க போறதுக்கு முன்னும் இந்த டீப் பிரீதிங் செஞ்சாக்க யூ ஆர் ஆக்சுவலி ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். ஸோ நித்திர கொள்ளைக்க அந்த யோசனை எல்லாம் இருக்காது. கொஞ்சம் அமைதியா you go to bed because your body gets the signal. நான் வந்து ரிலாக்ஸேஷன் மோட்ல இருக்கிறேன், ஐ கேன் ரெஸ்ட் now. இல்லாட்டி அப்படியே வேலை, இப்ப உள்ள சூழ்நிலை வந்து நாங்க வேலை செய்வோம் இரவு வரைக்கும், கம்ப்யூட்டர்ல இருப்போம். பிறகு நேரம் ஆச்சுன்னுட்டு நேரா போய் படுக்க போவோம். ஓகே, சோ அந்த பாடிக்கு வந்து டைம் இல்லை அதுக்கு அந்த 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 ரீசெட் பண்றதுக்கு. இந்த ஒர்க் மோட்ல இருந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்தாக்கா இட் ஹெல்ப்ஸ் த பாடி டு ரிலாக்ஸ் பெட்டர், டு ஸ்லீப். அது உண்டு. இன்னும் உண்டு சிம்பிள் வாக்கிங். ஓகே, நீங்க வந்து 40 நிமிஷம் 1 hour நடக்கணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் நடந்தாலுமே போதும். ஓகே, ரொம்ப வேணாம். உங்களுக்கு டைமே இல்லைன்னா காலையில ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் சாப்பிட்ட பிற்பாடு ஒரு 10 நிமிஷம்,
நீங்க வெளியே தான் நடக்கணும்னு இல்லை. இப்ப ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா அங்க உள்ளுக்கே பில்டிங்குள்ளேயே, அப்புறம் பின்னேறம் ஒரு 10 நிமிஷம். ஓகே, வெளியே நடந்தீங்கன்னா அந்த நேச்சர் ஹேஸ் இட்ஸ் காமிங் எஃபெக்ட் டு அவர் நர்வ்ஸ். ஓகே, அது வந்து இட்ஸ் அ போனஸ். ஆனா உங்களால வெளியே போக முடியலன்னா வீட்டுக்குள்ளேயும் நீங்க செய்யலாம். அதுதான். அடுத்தது அடுத்த அடுத்த இது இது ப்ரீதிங் ஓகே, நாங்கள் வீட்டில் இருந்து செய்துட்டு போகலாம். அடுத்தது அடுத்த ஒரு பிரச்சனை ஆட்களுக்கு உள்ளது என்னன்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ். தங்களுடைய அந்த அந்த நாளாந்த ரூட்டீனுக்குள்ள இந்த எக்ஸசைஸை எப்படி ஃபிட் பண்ணுறன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. என்றால் நான் விடிய எழும்பி 5 மணிக்கு எழும்பி வேலைக்கு போகணும். சில வேலை சொல்வார் நான் வர 8 மணி ஆகும்ப்பா, அதுக்கப்புறம் எங்கே எக்ஸசைஸ் செய்கிறது. இப்படியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் அதிகமான ஆட்களுக்கு இருக்கு. இதை எப்படி நீங்கள் உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? இதுக்குள்ள அவர்கள் அந்த ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு அந்த அதிக அளவு அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படியானவர்கள்? ஓகே, ஸோ நீங்க ஆக்சுவலி நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் என்னது புட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஏனென்றா எக்ஸசைஸ் இஸ் ஒன் திங். லாட் ஆஃப் தம் வேலை செய்யறதுனால டயர்டா இருக்கு, எனக்கு டைம் இல்லைன்னுட்டு. அதான் நான் சொன்னேன்ல, நாங்க எப்பொழுதும் யோசிப்போம் எக்ஸசைஸ் வந்தா செஞ்சா 1/2 hour செய்யணும், 1 hour செய்யணும். இல்ல, முதத்தோறும் நீங்க தூங்கிக்க ஒரு 5 minutes 10 minutesல இருந்து கூட நீங்க தூங்கலாம். ஓகே, சோ எக்ஸசைஸ்னா நீங்க ஜிம்க்கு தான் போய் செய்யணும், வெளியே தான் போய் செய்யணும் இல்லை. காலையில எழுந்திரிச்சிட்டு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஏனோ, அப்போ அது வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு நல்லது. ஏன்னா எக்ஸசைஸ் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். பிறகு நம்மளோட மைண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்ல, ஒரு நம்மளுக்கே எக்ஸசைஸ் செய்யக்க ஒரு ஹாப்பினஸ் வரும். ஓகே, நம்ம உடம்பும் உற்சாகமா இருக்கும். ஏனோ தீஸ் ஆர் த திங்ஸ், லிட்டில் திங்ஸ். அது மட்டும் இல்ல, நம்ம பிளட் சுகரும் இறங்கும். ஏனோ ஸோ ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து ஓகே, காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு ரஷ் பண்றீங்க, பிரச்சனை இல்லை. வேலை ஆஃபீஸ்ல ஸ்டெப்ஸ் இருந்தா லிஃப்ட் எடுக்காம ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகே, சிம்பிள் திங்ஸ். இல்லாட்டி இப்போ நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உட்காந்தே இருந்து பேசாம போனை எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டே பேசுங்க. ஸோ இட்ஸ் a சிம்பிள் எக்ஸசைஸ். எவ்வளவுக்கு உட்கார்றத குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன்னா உட்கார்றதும் சிகரெட் குடிக்கிறதும் ரிஸ்க் வந்து சேம், ஹெல்த் ரிஸ்க் வந்து இஸ் த சேம். ஸோ எவ்வளவுக்கு நாங்க மூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. இப்ப உள்ள மாடர்ன் லைஃப் வந்து ஆஃப்கோர்ஸ் டெக்னாலஜி வைஸ் எல்லாம் நாங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறோம். அதே சமயத்துல அதுவும் நம்மளுக்கு கெடுதல் கொண்டு வருது. ஏன்னா நாங்க மூவ்மெண்ட்டை குறைக்கிறோம். எவ்வளவுக்கு ஈஸியா முடிக்க முடியுமோ மூவ்மெண்ட்டை குறைச்சிட்டு செய்ய பார்க்கணும். ஸோ தட் இஸ், இப்போ நம்ம ட்ரெயின் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னம், பஸ் எடுத்தா ஒரு ஸ்டாப்புக்கு முன்னம் இறங்கிட்டு நடங்க. ஓகே, தீஸ் ஆர் த சிம்பிள் திங்ஸ் தட் யூ கேன் டு. வெரி குட். அது அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த அது ஒரு ரூட்டின், அந்த டெய்லி ரூட்டீனுக்குள்ளே அதை கொண்டு வந்துட்டா, இப்போ லைக் நாங்கள் காலையில் எழுப்பினா டீ குடிக்கிறோம். யாராவது குடிக்காம போறாங்களா? இல்லை, குடிச்சிட்டு தான் போவாங்க. அப்போ அது அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்யாமல் நான் டீ குடிக்க மாட்டேன் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டால் அது செய்துதான் நான் குடிக்க, அது வந்துடும். இந்த டீ குடிக்கிற மாதிரி அந்த எக்ஸசைஸும் வந்துடும், அதுக்கெல்லாம் ரூட்டுக்கெல்லாம் வந்துடும். அதை செய்யறது தான் எங்களுடைய ஆட்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். ஒரு இந்த தியானம் என்ற முறையில் வரைக்குள்ள அந்த ஒரு யோகியரை கேட்டிருக்காங்க, அப்படி எங்களுக்கு நேரம் இல்லையே என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லிக்கிறார், நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றீங்களான்னு ஹோமன் இருக்காங்க. அதுக்கு நேரம் கிடைக்குது தானே, சாப்பிடாம இருப்பீங்களா? இல்லையே, சாப்பிட. அப்போ அதே மாதிரி இதையும் ஒன்று கூட அந்த சாப்பாட்டு இதுக்குள்ளே ஒன்றா போட்டு விடுங்க. தட்ஸ் இட். அது அதே மாதிரி அது அந்த ரூட்டீனுக்குள்ளே வர வேணும். அடுத்தது தூக்கம், அது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா ரெஸ்ட்டும் ஆக்டிவ்னஸும் அடுத்தடுத்து வர வேண்டிய விடயங்கள். அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் இந்த தூக்கத்தை பற்றி, அதாவது அது நிறைய இந்த ஹெல்த்தை பாதிக்கிற விஷயம்.
தூக்கம் என்பது. Yeah. தூக்கம் இல்லை. இப்போ அது இங்கே மிக அவசியம் என்னென்ன வெளிநாடுகள் என்னென்றால் இங்கே கூடுதலானவர்கள் இரவு வேலை செய்வார்கள். இரவு பகல் அப்படியெல்லாம் செய்வார். அப்போ அவர்களுக்கு இந்த தூக்கம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் தொடர்ந்து இரவு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இரவு வேலை தான் தொடர்ந்து செய்வார். அப்படியானவர்களுக்கு உங்களுடைய என்ன எப்படியான ஆலோசனை கொடுப்பீங்க? தூக்கத்தை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, ஷிஃப்ட் வேலை ஆட்கள் வந்து அவைகளுக்கு வந்து வேற மாதிரி. ஏனென்றா அவையில் வந்து பார்க்க ஸோ நான் கேட்பேன், ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு அவங்களுக்கு வேலை முடியுது, எத்தனை மணிக்கு வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் சஜஸ்ட் டு தம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஷிஃப்ட் பண்றவங்க மட்டும் இல்லை, நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸும் ஆக்களும் இரவுல பெட்டுக்கு போறது மணி 12,000. ஏனென்றா போன்ல இருப்பாங்க, சோசியல் மீடியா பார்ப்பாங்க, இல்லாட்டி டெலிவிஷன் பார்ப்பாங்க. என்னென்றா இது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மோட். ஆக்சுவலி இல்ல, இதெல்லாம் வந்து அவங்கள இன்னும் கூட டயர்டா தான் ஆக்குது. ரொம்ப முக்கியம், படுக்க போறதுக்கு முன்னும் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes இல்லாட்டி 1 hour கீப் அவே ஃப்ரம் ஆல் ஸ்கிரீன்ஸ். கம்ப்யூட்டர் பார்க்க கூடாது, ஹேண்ட்போன் வேண்டாம், ஏனோ. ஸோ ஆனா சம்திங் ரிலாக்ஸிங் செய்யலாம். மியூசிக் கேட்கலாம், ஓகே, ரேடியோ போட்டு ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லாட்டி சம்திங் ஒரு லைட்டா எடுத்து படிக்கிற மாதிரி செய்யலாம். or you can have some calming tea, or ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காந்து காமிங்கா பேசலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனா கண்டினியூஸா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு போய் படுத்தாக்கா அந்த மைண்ட் வந்து இன்னும் அந்த ஒர்க்கிங் மோட்ல தான் இருக்கும், ரிலாக்ஸேஷன் மோட்ல இருக்காது. ஸோ நீங்க போய் படுத்தாலும் நித்திர கொள்றது கஷ்டமா இருக்கும். அண்ட் இன்னொன்று, ஆக்கள் வந்து they undermine ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ். இப்ப நித்திர பத்தலைன்னா அதுதான் இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவிங் ஒபிசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட். அது நித்திர பத்தாட்டியும் வெயிட் பிரச்சனையா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, பிளட் சுகரும் குறைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, பிறகு ஸ்ட்ரெஸ் லெவலும் ஏறும். ஓகே, சில பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நித்திர கொள்ள கஷ்டமா இருக்கும். ஆனா நித்திர கொள்ள முடியாட்டியும் அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். ஓகே, ஸோ இதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆளுக்கு வந்து 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். எவ்வளவுக்கு முடியுமோ 7 to 8 hours of sleep. அதுல வயது இருக்கா? இப்ப வயது குறைந்தவர்களுக்கு எவ்வளவு நேரம், இந்த சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து கூட நேரம் நித்திர கொள்ளணும் அப்படி இருக்கா? பிள்ளைகளுக்கு கூட நேரம், அடாலசன்ஸ்க்கும் கூட நேரம், டீனேஜர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரம். ஆனா அடால்ட்டுக்கு நான் சொல்றது வந்து அடால்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 7 to 8 hours. ஆனா அநேகமா நாங்க வயசு ஆக ஆக தூக்கம் கொஞ்சம் குறையும். ஓகே, எஸ்பெஷலி இந்த ஊர்ல, ஏன்னா விண்டர்னால வெயில் குறைவா இருக்கிறதுனால அதுவும் நம்ம தூக்கத்தை பாதிக்கும். அதனாலதான் காலையில எழுந்திரிச்சிட்டோன்னே எவ்வளவுக்கு நீங்க வெளியே போய் ஒரு 15-20 நிமிஷம் இருந்துட்டு வாங்க. அந்த லைட் படுது இல்ல, அந்த சன்லைட், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும், இது வந்து டே லைட் அப்படின்னுட்டு. அப்போ அந்த பாடி அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கு தெரியும், ஓகே இத்தனை ஹவர்ஸ் கழிச்சு பிறகு அந்த ஸ்லீப் நித்திர வர்றதுக்கு அந்த ஸ்லீப் ப்ரெஷர் ஹார்மோன் வரும், அதெல்லாம் ஒழுங்கா சரிப்பட்டு வரும். ஆனா இப்போ நாங்க லேட்டா எழுந்திரிச்சிட்டு பிறகு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே போகாம சன்னை பார்க்காம லைட்டை பார்க்காம இருந்தா it affects our sleep, especially women. அந்த மெனோபாஸ் போற டைம்ல எல்லாம் இது ரொம்ப பாதிக்கும். ஸோ ஸ்லீப் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்க நித்திர கொள்ளும் போது தான் உடம்புல உள்ள ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாம் நடக்கும். நீங்க தூங்கலண்டா இந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஹீலிங் எல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பாடிக்கு வந்து நீங்க ஓய்வு கொடுக்கல. ஸோ நீங்க நினைப்பீங்க தூங்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னா, இட்ஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் தெரியும். அடுத்த நாள் நல்ல அலர்ட்டா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. டீப் ஸ்லீப் இல்லையா? டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப். எஸ், யா. So quality of sleep is also important. Yeah. இவையெல்லாம் நீங்க சொன்னது நாங்களா செய்யற விஷயங்கள், அதாவது எக்ஸசைஸ்,
ப்ரீதிங் அதெல்லாம் நாங்களாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை விட நீங்கள் ஏதாவது அவைக்கு உதாரணமாக சில பேச்சஸ் பற்றி என்னோட பேசிக்கிறீங்க, ஸ்டெம் செல் ஃபோட்டோதெரப்பி பேச்சஸ், அப்படியான விஷயங்கள் இந்த ஆரோக்கிய விடயங்களுக்கு உதவுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அவற்றை இருக்கா நீங்கள் தெளிவுபடுத்த இயலுமா அதை பற்றி? எப்படி அதை வேலை செய்து அதெல்லாம் அதாவது நீங்கள் அவர்களுக்கு இந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி இதே நீங்கள் ஒரு வெளியால் கொடுக்குற விஷயம், இதை செய்ய சொல்லி கொடுக்குறீங்க. மற்றது நாங்களாவே செய்கிற விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ நான் காய்ச்சது அதை பற்றி இருக்கா இதை விளக்கமாக சொன்னீங்கன்னா. ஓகே, ஸோ வெல்பீயிங் வெல்னஸ்ன்னு சொன்னா ஓகே, இந்த 4 தூணு we discussed about sleep, nutrition, movement, stress management. அதுக்கு மேல சில பிகாஸ் யூஸ்வலி when they come ஒரு ஹெல்த் இஷ்யூவோட வருவாங்க. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கும் போது அந்த என்ன நடக்கும்னா, நாங்க பிறக்கேக்க எங்களுக்கு ஸ்டெம் செல்னு இருக்கு. எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல ஸ்டெம் செல்ஸ், பட் ஸ்டெம் செல்ஸ் ஒரு மாஸ்டர் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ல இருந்து தான் மற்ற பாடி பார்ட்ஸ், பாடி செல்ஸ் எல்லாம் வரும். ஓகே, மாத்தி வரும். ஸோ என்ன நடக்கும்னா, நாங்க பிறக்கேக்க we have many stem cells. ஆனா எங்களுக்கு வயசு ஆக ஆக அந்த ஸ்டெம் செல்ஸ் குறையும். ஓகே, இதனாலதான் நாங்க இப்போ சின்ன வயசுல ஒரு புண்ணு இருந்தா அது சுருக்க ஆறிடும். ஆனா எங்களுக்கு வயசு ஆக ஒரு புண்ணு இருந்தா ரொம்ப நாள் செல்ல மாறுறதுக்கு, ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் இல்ல. ஓகே, சோ ஒரு ஆக்கள் ஒரு நோய் இல்லாட்டி ஒரு ஹெல்த் சேலஞ்சஸோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 சேஞ்சஸ் மட்டும் செஞ்சா போதாது. சில சமயத்துல they need extra support. ஆனா ஹோலிஸ்டிக் மெத்தட் அப்படின்னா மருந்து இல்ல, பட் சம்திங் நேச்சுரல். ஸோ இந்த ஸ்டெம் செல் பேச்சஸ் இட்ஸ் அ போட்டோதெரப்பி பேச்சஸ். அப்படின்னா என்னன்னா, அந்த பேட்ச் அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், இந்த சைஸ்ல, ஒரு சின்ன சைஸ்ல. ஸோ சில உடம்பு பக்கத்துல போட்டா there is a specific points போட்டாக்கா அது என்ன செய்யும்டா, நம்ம உடம்புல we produce heat. அந்த ஹீட்டை இந்த ஸ்டெம் செல்ஸ், இந்த பேட்ச் அதை அப்சார்ப் பண்ணிட்டு திருப்பி நம்ம கிட்டயே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் வேவ் லென்த் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த சர்டன் வேவ் லென்த் திருப்பி நம்ம உடம்புக்கே ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த வேவ் லென்த் ஸ்பெசிஃபிக்லி ஸ்டெம் செல்ஸை போய் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு ஆள் இதை பாவிச்சாக்கா, இந்த ஸ்டெம் செல் பேச்சஸ் பாவிச்சாக்கா, அவங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் அவங்க பிறக்கும் போது எப்படி வந்ததோ அந்த லெவலுக்கு திருப்பி வரும். அப்போ ஒரு வியாதிகரம் இருந்தா அவங்களால ஹீல் பண்றதுக்கு வசதி. என்னத்தினால இந்த ஸ்டெம் செல்ஸ் குறையுது வயசாக ஆகனா, நாங்க சாப்பிடுற உணவு, சில சமயத்துல இந்த ப்ரோசஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோம், இதெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். பிறகு என்வாயரன்மெண்ட் டாக்ஸிக், என்வாயரன்மெண்டல் டாக்ஸின். ஏன்னா நாங்க இருக்கிற இடம் பெரிய சுத்தம் இல்லை, எஸ்பெஷலி இந்த சிட்டி சென்டர், there's a lot of pollution. அப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்ப கெமிக்கல் பேஸ்ட், இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு கூடாது, and it can reduce stem cells. So இந்த patches it helps your body naturally. patchesல இருந்து உள்ளுக்கு ஒன்றும் போகாது, நம்ம பாடியில உள்ளதே திருப்பி நம்மளுக்கே அந்த patches ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த செல்ஸை எழுப்பி திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணு ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னும் இந்த பேட்ச். ஓகே, ஸோ இட்ஸ் a very powerful tool. இப்போ நீங்க ஸ்டெம் செல் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, சர்ஜரி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இது அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நோ சர்ஜரி, நத்திங், ஜஸ்ட் அப்ளைட் ஆன் யுவர் ஸ்கின் அண்ட் இட் ஒர்க்ஸ் as good as another stem cell another surgery or whatever. And in fact it is another safer and another it is also non-invasive. non-invasive anda நாங்க ஒன்னும் வெட்டி ஒன்னும் போட இல்லை, மேலால பேட்ச் பண்றதுதான். ஓகே, சர்ஜரினா நீங்க சர்ஜரிக்கெல்லாம் போகணும், இது தேவையில்லை அந்த மாதிரி. அந்த புண்ணுக்கு பிளாஸ்டர் போடுற மாதிரி அதே தானே வெல் சே. சோ இந்த பேட்ச் அதுக்கு விதவிதமான பேட்ச் இருக்கு, அவங்களுக்கு தேவை பொறுத்து.
ஓகே. அந்த பேட்ச் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ரொம்ப வலியில இருந்தாங்கன்னா பெயின் கில்லர் தான் எடுப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பெயின் கில்லரும் வேலை செய்யாது. ஆனா இந்த பேட்சஸ் வந்து கேன் ஹெல்ப் டு ரிடியூஸ் பெயின் ரிலீஃப் கொடுக்கும். அது பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லது இந்த நேச்சுரல் வே. ஓகே, மருந்து எடுக்காம இந்த பேட்சஸ் பாவிக்கலாம். அது உண்டு. ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சர்ஜரிக்கு இல்லாட்டி if you have any health issues அதை குயிக்கா ரிகவர் பண்றதுக்கு அந்த ஸ்டெம் செல் பேட்சஸ் will help. ஓகே, இன்னொன்று ஓவரால் ஹெல்த்துக்கு வெல்னஸுக்கும் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்ல, ஆல்சோ இட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூனோ மற்ற என்னது இல்னஸஸ் ஓ ஹெல்த் சேலஞ்சஸ். ஸோ அவங்க என்ன ஹெல்த் சேலஞ்சஸை பொறுத்து அந்த என்ன மாதிரி பேட்ச் பாவிக்கணும் என்று பிரிஸ்கிரைப் அந்த பேட்சஸ் வந்து அந்த அவன் கண்டிஷனுக்கு தக்க மாதிரி வேற வேறையா இருக்குமா? சாரி, எனக்கு விளங்கல. நீங்க சொல்ற அந்த பேட்ச் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பேட்ச் தானே, இல்லாட்டி வேற வேற இதுக்கு சூட்டபிளா உண்டு அப்படி அப்படி இருக்கா? ஓகே, யா, அது வந்து வேற வேற பேட்சஸ் இருக்கு. ஸோ அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அண்ட் அவங்களோட ஹெல்த் சேலஞ்சஸ் தகுந்த மாதிரி தென் யூனோ பார்த்து கொடுக்கணும். அப்புறம் எங்க ஒட்டணும் அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். ரைட் ரைட் ரைட். அதில் நீங்கள் அந்த முக்கியமாக அந்த ஓட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது உதவலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமா? யா, இந்த பேட்சஸ் வந்து ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். வி ஹேவ் அ லாட் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ் ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு. ஓகே, பிஃபோர் ஐ கோ, ஒன்று என்னன்னா, ஆட்டிசம் வந்து இட் இஸ் நாட் ஒரு நோய் இல்லை. அது வந்து இட் இஸ் த வே த பிரெயின் இஸ் வயர்ட். ஸோ இந்த பேட்சஸ் வந்து கியூர் பண்ணாது, ஆட்டிசமை கியூர் பண்ணாது. ஆனா அவங்களோட லைஃப் என்னது குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து என்ன, ஐ மீன் நாட் ஜஸ்ட் சில்ட்ரன், எனி இண்டிவிஜுவல், அவங்களோட ஆட்டிசம் வந்து வேற வேற கேட்டகரி இருக்கு. மைல்டு இருக்கு, மாடரேட் இருக்கு, சிவியர் இருக்கு. ஸோ அதுக்கு பொருந்த மாதிரி. ஓகே, ஸோ ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு. பட் வெரி சிம்பிள், அந்த பேட்ச் வந்து முக்கியமா அந்த லெஃப்ட் பிரெயினோ ரைட் பிரெயினோ ஹெல்ப் பண்ணும் கோஆர்டினேட் பண்றதுக்கு. ஓகே, அது உண்டு. இன்னொன்று, அந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு யூஸ்வலி இந்த ஆட்டிஸ்டிக் ஆக்கள் வந்து அவைகளுக்கு வந்து அந்த நர்வ்ஸ் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்காது, அவங்களுக்கு அந்தரமா இருக்கும் அவங்களுக்கு. அதான் அவங்களுக்கு வந்து ஒரு எதுவும் புதுசா கொடுத்தா அவங்களுக்கு வந்து they get very uncomfortable. So இந்த பேட்சஸ் வந்து can help to calm their nerves. ஸோ அவங்க அவ்வளவு சுருக்கா they won't என்னது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அந்த டென்ட்ரம் குறையும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தம் ஆல்சோ அந்த ஐ கான்டாக்ட், சோஷியல் கனெக்ஷன் வந்து குறைவு அவங்களுக்கு. ஆனா இந்த பேட்சஸ் கேன் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தட். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம். சில பிள்ளைகள் வந்து பேசுனா அவங்க திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேனும், ஏன்னா அவங்களுக்கு புரியல, ஓ தே டோன்ட் நோ ஹவு டு ரெஸ்பாண்ட். ஸோ இந்த பேட்சஸ் வந்து கேன் இம்ப்ரூவ் தட். ஆனா இதெல்லாம் வந்து அவங்களோட கண்டிஷன் பொறுத்தது. சிலது வந்து அதான் சொன்னேன், அந்த மைல்டு, செவியர், மீடியம் அண்ட் மீடியோக்கர் அண்ட் செவியர். சில பேருக்கு வந்து ஷார்ட் டைம்ல வித்தியாசம் தெரியும், சில பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு தான் தெரியும். ஆனா இட் ஒர்க்ஸ், பட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, குட், நல்ல விஷயம். அதாவது இதால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை நான் பல பேரை சந்திச்சிருக்கிறேன். அப்போ இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அதால் பெரிய பேரண்ட்ஸின் கவலைகளை நான் பார்த்துருக்குறோம். அடுத்து நாங்கள் இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வானொலி தொலைக்காட்சியும் கூட அதிபர் உங்களை முதலில் தொடர்பு கொண்ட திரு நடாமோகன் அவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கிறவர். அவர்களுக்கான சில நிகழ்ச்சிகளையும் தனியாக நடத்தி இருக்கிறார். அவர் திறமைகள் இருக்கு, அவர்களே சில திறமைகள் இருக்கு. அவர்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு ஏதாவது இப்படி நீங்கள் அவர்கள் பாவித்தவர்களுடைய
சில விடயங்களை உங்களுக்கும் நானும் ஒன்றை சொல்லுகிறேன். ம். உங்களுக்கு தெரிந்த அளவில் எப்படியான முன்னேற்றங்கள் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களான்றது? கணக்கு பிள்ளைகளுக்கு பாவிச்சுட்டு டீனேஜர்ஸ்க்கு பாவிச்சுட்டு பேரண்ட்ஸ் என்னட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னண்டா அந்த சைல்டு வந்து பேசுறது இல்லை, தாய் கூப்பிட்டா திரும்பி ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. ஆனா அந்த பேச்சஸ் பாவிச்சுட்டு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் கூப்பிட்டாக்க அந்த பிள்ளை திரும்பி பிள்ளைன்ற பேரு கூப்பிடக்க அந்த பிள்ளை ரெஸ்பான்ஸ் டு த பேரண்ட்ஸ் திரும்பி பாக்குறது. தீஸ் ஆர் த ஏர்லி சேஞ்சஸ். பிறகு எதுவும் பிடிக்கலன்னா எதுக்கு முன்னும் ஒன்னும் சொல்றது இல்லை. ஆனா இப்ப அந்த சைல்டு வந்து எக்ஸ்பிரஷன், முகம் எக்ஸ்பிரஷன் இல்லாட்டி கையால இப்படி தட்டுறது வேணாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆஃப்டர் த பேச்சஸ் பிறகு தே ஆல்சோ சோஷியல் கனெக்ஷன், என்னது எப்படி மற்றவங்க கிட்ட பழகிறது, அதெல்லாம் there's an improvement. And some of this autistic individuals அவைகளுக்கு வந்து இந்த grip பிடிக்கிறதெல்லாம் வந்து குறைவு, அந்த மோட்டோ ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ இந்த பேச்சஸ் பாவிச்சுட்டு there is an improvement. And இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் அவைகளுக்கு வந்து சாப்பாடும் பிரச்சனை, உணவு வந்து பிரச்சனை. லாட் ஆஃப் திங்ஸ் அவங்களால எடுக்க இயலாது, இல்லாட்டி they have a very sensitive stomach. இது வந்து இட்ஸ் காமன். ஆனா இந்த பேச்சஸ் பாவிச்சிட்ட பிற்பாடு they improve in terms of nutrition. So these are the some of the improvements. அண்ட் அவங்களோட ஃபோக்கஸும் பெட்டர். இப்போ ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்யக்க அவைகளுக்கு வந்து உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு கஷ்டம். ஆனா வித் த பேச்சஸ் தே ஷோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் வி சி ஃப்ரம் அவர் whoever that uses the patches. நானும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடன் தொடர்பு கொண்ட பொழுதுதான் அந்த என்னுடைய உறவினர் பிள்ளை கொண்டு இலங்கையில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் கூறினபடி அந்த பச்சை எடுத்து பாவிச்சிருக்கிறோம். அவர் ஆட்டிஸ்டிக் பிள்ளை தான். பாவித்த பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நான் பல மாற்றங்களை அவர்கிட்ட பார்க்கக்கூடிய இருந்தது. நானே சொல்கிறேன். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போகின்ற பொழுது அவரில் பாரிய மாற்றங்களை என்னால் அவதானிக்க முடிந்தது. அந்த அவருடைய பெற்றார்களோட மிகவும் ஒரு ஹாப்பியாக சொன்னவன். ஏனென்றால் தங்களை கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கின்றேன். ஏனென்றால் நிறைய மாற்றங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் முந்தி ஆரம்பத்திலே அவர் பெருசாக ஒன்றும் சொல்கிறதில் கேட்க மாட்டார், லிசன் பண்ண மாட்டார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் தகப்பனாருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை தொடர்பு கொண்டு தனக்கு இந்த பாடசாலையில் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு அட்வைஸ் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த ஃபோனில் அடித்து கலைப்பார். வெரி குட். எங்களுக்கெல்லாம் இங்கே அடிப்பார் ஃபோன். அவன் நாங்கள் தகப்பனக்கிட்ட இல்லை இவனுக்கு எப்படி நம்பர் எல்லாம் கிடைச்சான்னு, அது சித்தப்பா அவனெல்லாம் எடுத்து எல்லாம் எல்லா இடமும் அடிக்கிறான். அப்போ அதெல்லாம் ஒரு பாரிய இம்ப்ரூவ்மெண்ட். இது ஒரு நல்ல விடயம் உண்மையில். அது இந்த பிள்ளைகளுக்கு மிகவும் உதவியான விஷயம். அந்த பேச்சஸை விட சில இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அதுகளை பற்றியும் நீங்கள் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை பற்றி ஏதாவது சொல்லலாமா? எசென்ஷியல் ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். எல்லா பிளான்ட்ஸ்னா ஃப்ளவர் பூல இருந்து வரலாம், இலையில இருந்து வரலாம், அதுண்ட தண்டுல இருந்து வரலாம். ஆனா இந்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதுக்கு ஒரு மனம் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட பேசிக். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் நேச்சுரல் சென்ட் இருக்கும். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து வேற வேற பிளான்ட்ஸ்க்கு வந்து வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வெல்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேச்சஸை தவிர்த்து வேற எதுவும் மெத்தட்ன்றா எசென்ஷியல் ஆயில் இஸ் ஒன். முக்கியமா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஃபோக்கஸ், ஸ்லீப் சப்போர்ட், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் ஹெல்ப்ஸ் அ லாட், நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் இது வந்து நீங்க முக்கியமா வந்து
நல்ல குவாலிட்டி சும்மா வெளியே விற்கிறாங்க. ஆனா we have to be careful. எசென்ஷியல் ஆயிலுக்கு வந்து you must choose a high quality essential oil. அப்பதான் அது வேலை செய்யும். ஏன்னா இது வந்து அந்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஸோ அதுக்குள்ள வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸுக்கு இந்த இந்த உள்ளுக்குள்ள கெமிக்கல்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே இது நாங்க வந்து எங்களுக்கு பாவிக்கிறோம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இப்போ நித்திர கொள்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு ரிலாக்ஸ் யுவர் நர்வ்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி வேற வேற ஃபங்க்ஷனுக்கு வேற வேற எசென்ஷியல் ஆயில் இருக்கு. ஸோ அக்கார்டிங்லி என்ன அவங்களுக்கு தேவையோ ஐ கேன் சஜஸ்ட் இது நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அடிஷனல் சப்போர்ட் ஹெல்ப் பண்றதுக்கு. எஸ்பெஷலி விமென், நான் சொன்னேன்ல மெனபாஸ் விமெனுக்கு வந்து நித்திர கொள்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இரவுல 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுறது, இல்லாட்டி 2-3 மணி வரைக்கும் நித்திர கொள்ள முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டு ரிலாக்ஸ் த நர்வ்ஸ். அவைகளுக்கு மட்டும் இல்லை, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ முக்கியமா லாட் ஆஃப் இட் இஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்லீப், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஐ யூஸ் இட் இன் த ஹோலிஸ்டிக் ப்ராக்டிஸ். அந்த ஆயில் வந்து நீங்க அதாவது சும்மா நாங்கள் அந்த சும்மா மணக்கிறதா இல்லாட்டி பூசணுமா உடம்பு? ஓகே, அந்த ஆயில் வந்து உடம்புல பூசலாம். ஆனா நேரா டைரக்டா பூச முடியாது. அதை வந்து டைல்யூட் பண்ணணும். ஏனென்றா அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட்னால அப்படியே டைரக்டா ஸ்கின்ல பாவிக்க கூடாது. ஸோ டைல்யூட் பண்ணிட்டு பாவிக்கணும். இல்லாட்டி அதை மணக்கலாம், என்னது ஆவி பிடிக்க பாவிக்கலாம். இல்லாட்டி டிஃப்யூசர், அந்த மனம் வர்றதுக்குன்ட்டு டிஃப்யூசர் ஸ்டீம் மாதிரி வரும், அதுவும் நீங்க பாவிக்கலாம். சில குட், வெரி குட், நான் இது எல்லா எசென்ஷியல் ஆயிலுக்கும் சொல்ல மாட்டேன், சில வெரி குட் வந்து இன்டர்னலி ஓரலியாலையும் எடுக்கலாம், அந்த மாதிரியும் எடுக்கலாம். ஆனா எல்லா எசென்ஷியல் ஆயிலும் இல்லை, அது வந்து செலக்டட் ஒன்ஸ் ஒன்லி. அண்ட் must make sure that it is of pure grade. Yeah. நன்றி. ஓரளவுக்கு நாங்கள் சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை கவர் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? ஒரு யாராவது ஒரு முக்கியமான ஆக்களை இப்படி செய்து இப்படி வந்த ஏதாவது குறிப்பிடத்தக்க? நான் குறிப்பிட்ட மாதிரி என்னுடைய உறவினரை பற்றி கணக்கு இருக்கு. வெரி ரீசென்ட்லி ஒரு பேஷண்ட் வந்து ஸ்கைட்டிக்கா, அவங்களுக்கு வந்து ஸ்கைட்டிக்கா இருக்கு, அந்த பின் முள்ளந்தண்டுல எஸ் வலி, ஸ்பைன்ல அங்க இருந்து வலி. அப்போ அவங்களால இவங்க வந்து முந்தி கார் ஓட்டுனவங்க, ஆனா இந்த வலினால அவங்களால கார் ஓட்ட முடியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. ரொம்ப வலி, கேன் மேனேஜ். பிசியோக்கெல்லாம் போறாங்க, பட் ஸ்டில் கேனாட் மேனேஜ். அவங்களுக்கு வெயிட் வேற இஷ்யூ, ஏனென்றா மூவ்மெண்ட் செய்ய முடியாததுனால. ஸோ அவங்க என்னட்ட ஹெல்த் கோச்சிங் வரைக்கும் அதுதான் அவங்களோட சினாரியோ. ஷி குடன்ட் மூவ் மச், நடக்கிறதே கஷ்டம், அது இதுன்ட்டு. அப்புறம் 6 weeks பிறகு she can walk, she can even drive to the nearest shop near her house. இப்ப வந்து she is able to drive, she is able to அந்த வலி இருக்கு. It's not that it is cured or whatever, but she manages the pain better. And அது மட்டும் இல்ல, she also அவங்க understanding, her awareness, என்ன சாப்பாடு, என்ன உணவு வந்து சாப்பிட்டா அந்த இன்ஃப்ளமேஷனை கூட்டும், என்ன உணவு வந்து உடம்புக்கு நல்லது, எது கூடாது. her relationship with food has improved. அவங்களோட ஸ்லீப் வந்து now she take cares of it well. அவங்களோட மூவ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம். ஸோ இவங்களுக்கு I have actually with the support of patches, she improved as well a lot.
இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி கணக்கு இருக்கு. ஐ எம் ஆல்சோ என்னது ஹெல்த் கோச், பார்ட் டைம் ஹெல்த் கோச் வித் என்னது இந்த NHS டயபிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ல. So அங்கேயும் கணக்க people who have improved by just changing their lifestyle. லைஃப்ஸ்டைல். நல்ல விடயங்கள். அதாவது இது நீங்கள் சொன்னதெல்லாம் கூடுதலான இயற்கையான விடயங்களை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த வெஸ்டர்ன் மெடிசின் அண்டு வரைக்கல அவைக்கு அவை இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணணும். சரி, இதெல்லாம் சரி வராது, நீங்கள் உள்ளுக்கு டேப்லெட்ஸை போட்டால் தான் அது மாறும். அதெல்லாம் சயின்ஸை கூட பிலீவ் பண்ணுறாங்களா, அப்போ போட்டால் தான் மாறும்னு சொல்லிடுறோம். அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த முரண்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மைண்ட் செட்ன்றது. அவைகளுக்கு when they join health coaching முக்கியமா வேலை வந்து அவங்க மைண்ட் செட்டை மாத்தணும். ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும். அவங்க உடம்புக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு, பிறந்திருக்கும் போது இவ்வளவு பெருசா வந்திருக்கணும். எப்படி நம்ம உடம்போட இன்டெலிஜென்ஸ், ஓகே, அதே உடம்புலயே அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா நாங்க தான் கவனிக்கல. ஓகே, அதை நாங்க நல்லா நர்ச்சர் பண்ணி வந்தா அந்த இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். நம்பிக்கை வேணும். டாக்டரோட மருந்து வந்து நான் கூடாதுன்னு சொல்லல, அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை. அதே வாழ்க்கை முறையா இருக்கக்கூடாது. ஏனோ பிகாஸ் ஒரு காலகட்டத்துல அந்த மருந்தே நம்மளுக்கு ஒரு நஞ்சா வரலாம். ஈஸி. ஸோ பெஸ்ட் இஸ் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். இது வந்து எஸ்பெஷலி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல வந்து அது வந்து நம்ம வாழ்க்கை முறையில இருக்கு தான் முக்கியமா இருக்கு. அதை நாங்க சரிப்படுத்திட்டோம்னா பாதி பிரச்சனை இல்லை. ஓகே. அது நீங்க சொல்ற மாதிரி அந்த வெஸ்டர்ன் மெடிசின் அந்த டேப்லெட் சரிக்கு அதுக்குள்ளே ஒரு துண்டு வச்சிருப்பாங்க, ஒரு லீஃப்லெட் மாதிரி. அதில் வாய்ச்சால் அந்த டேப்லெட்ஸை போடலாமான்ற ஒரு செகண்ட் தோட்டோண்டு வரும். ஏன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் எழுதியிருப்பான், ஒரு 10-15 சைடு எஃபெக்ட் எழுதியிருப்பான். அதை பார்த்தாலே போட பயமாக இருக்கும். இப்போ இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் கூடுதலாக குறிப்பிட்ட நீங்கள். இன்னொன்று, ஐ திங்க் a lot of people அந்த மாத்திரை மாடர்ன் மெடிசன் they prefer. ஏனென்றா அது வந்து குவிக், ஈஸி, வாயில போட்டுட்டு வேலை செய்யலாம். ஏன்னா ஆனா இந்த மாதிரி நேச்சுரல் வே வந்து டைம் எடுக்கும், அவங்களும் எஃபர்ட் போடணும். அதனால ஆட்களுக்கு வந்து அந்த குவிக் ஈஸி வே. ஆனா அந்த குவிக் ஈஸி வே லாங் டேர்முக்கு அது வேலை செய்யாது. பாதிப்பு கிட்னிய பாதிக்கும். ஏனோ அந்த மருந்துனாலேயே வேற வேற பிரச்சனை வரும். நீங்க சொன்ன மாதிரி அதனாலதான் அந்த மாத்திரையில வந்து அந்த என்னது பிரிஸ்கிரிப்ஷன் இது சைட்ல கீழே வந்து போட்டிருக்கும், வாட் ஆர் த ரிஸ்க், என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னுட்டு. சோ அதெல்லாம் பார்த்தாக்க, ஏனென்றா இந்த மாத்திரை வந்து இட்ஸ் பியூர்லி கெமிக்கல். ஆனா இது நாங்க உணவு சாப்பிடுற உணவு செய்யற மத்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செஞ்சோம்னா அதே நம்மளுக்கு மருந்தா இருக்கும். நேச்சுரல் வே. சோ நாங்க இந்த கெமிக்கல் எடுத்துதான் நாங்க வாழ்க்கை முழுக்க சீவிக்கணும்னு இல்லை. அது நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரீதிங்கை வந்து நாங்கள் யோகா விஷயத்துல சொல்லியிருக்கேன். எங்கட யோகா குரு சொல்லுவார், வீட்டில் மனைவியோடய கணவனோட யாருக்கு பிரச்சனை வந்து கத்தி குளர்னால் சொல்லுவார், இருந்தவர் டீப் பிரீத் எடுங்கோப்பா, எல்லாம் அடங்கி இருந்தாங்க. அது வாழ்க்கை முறைக்கும் அது உதவி. அது டேப்லெட்டால எடுக்கல, அது டேப்லெட்டால எடுக்கல, அது பிரீதிங்கால எடுக்கலாம். இனி நேயர்கள் யாராவது நடாமோட கேட்க விரும்பினா கேளுங்க. இல்ல நேயர்கள் யாராவது. இனி உற்சாகமான வணக்கம் ஓசன்னாக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல உறவினருக்கு நித்திரை, அதுதான் பிரச்சனையா இருக்குது. அவ சின்ன ஆள் தான், அவாக்கு நித்திரை பிரச்சனை. ஆள் நித்திரைன்றது வர்றதே இல்லைன்னு சொல்றா. படுத்திருக்கிறா, கண்ணை மூடி இருக்கிறனா, ஆனால் எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியுது, உறக்கம் போதாது, அவாக்கு உறக்கம் வருகுது இல்லைன்னு சொல்லி ஒரே நெடுக சொல்லுவா. அப்ப இங்க கேட்டு பார்த்தால் அவங்க ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி அதுக்குரிய சரியான காரணங்கள் இன்னும் தனக்கு சொல்ல இல்லையாம் டாக்டர் என்று சொல்லி சொன்னவாவா. அப்ப அதனால தான் நீங்கள்
இப்ப சொல்லி இருந்தீங்க ஒரு எண்ணெய் இருக்குது அது செய்யலாம்னு சொல்லி. அப்ப அது நீங்க இங்கிலாந்துல எனக்கு முதல்ல ஆரம்பத்துல நான் இணைந்து கேட்க முடியவில்லை. இங்கிலாந்துல தான் இருக்கிறீங்களா டாக்டர்? ஓம் நான் மில்டன் கீன்ஸ்ல தான் இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. என்னன்னா நான் நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்களா? அவ கதைக்கலாமா உங்களோட? எஸ் முடியும். கன்சல்டேஷன் கொடுக்குறேன் நான். பிறகு ஐ கேன் ஷேர் என்னது மை கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ நீங்க என்ன தொடர்பு கொண்டுலாம். ஓகே சரி. அவ மருந்து ஒன்றும் எடுக்க இல்ல, ஆனால் அவ அந்த வாக் நடக்கிறதுகள் இந்த தண்ட மூச்சை தானே இதண்டு கொண்டு வர அதுகள் செய்யற. ஆனா அது சரியா அவக்கு பதில் தர இல்லையன்னு சொல்றா அவ. ஓகே அவவோட கதைக்கணும். பிகாஸ் இட்ஸ் நீங்க ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவரோட சிச்சுவேஷன் என்னன்னுட்டு. ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அது மேலோட்டம் தான். சோ யூசுவலி என்னுடைய பிரச்சனைய சொல்லணும் உங்களுக்கு. அவ சொல்லிக்கத்தான் உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுதான் நான் என்னென்றால் அவ சரியா கொஞ்சம் கஷ்டப்படுறான்றது எனக்கு விளங்குது. அதால அவாக்கு அந்த கொஞ்சம் உடனே கோபங்கள் வேற பாக்குதாம். இப்ப தனக்கே தெரியுது தான் கோபப்படுறேன், தேவையில்லாத கோபம் வருதுன்னு சொல்லி தனக்கே தெரியுதாம். ஆனால் அதை ஒண்ணும் செய்ய முடியாமலும் இருக்குதுன்னு சொல்லி இருந்தார். அப்ப அதுதான் எனக்கு நீங்க கதைச்சு கொண்டிருக்கும் போது அவாக்கு ஒரு விடை கிடைக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்ப அதுதான் இணைந்தேன் கதைப்பதற்காக. இது நார்மல். ஏனென்றா நித்திர வரையிலன்னா அது மூட எஃபெக்ட் பண்ணும் கட்டாயம். சோ அதனாலதான் அவக்கு அந்த கோபம், அந்த இரிட்டபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல் உள்ளுக்கு உடம்புக்குள்ள ஹையா. ஏனென்றா ரெஸ்ட் இல்ல. சோ வேலைக்கும் போறவா, பிள்ளைகளை பாக்குறவா, அப்ப அந்த அதுகளும் செய்யறா. அப்ப அது செய்து கொண்டிருக்கையே இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவாக்கு ஒரு இது கவலை. அப்ப உங்களோட தொடர்பு அவ உங்களோட கதைக்கிறதுக்கு சுகமா இருக்கும் நினைக்கிறேன் நான். நன்றி டாக்டர். நன்றி வசனா. நன்றி நன்றி. வரும் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நிறைவு நேரம் வந்து இணைந்து கொள்ளலாம். கொஞ்சம் கண்ட்ரவர்ஷியலாக பேசுவேன், தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த காலத்தில் டாக்டர் என்று யாரும் சொன்னாலே டவுட்டாக இருக்குது. உங்களை சொல்ல இல்லை, எல்லா இடத்துலையும் நாங்கள் சர்டிஃபிகேட் கேட்க வேண்டி இருக்குது. ரெண்டாவது, உலகத்திலேயே மிகப்பெரிய லாபமீட்டுற தொழில் வந்து இந்த மெடிக்கல் கியூரிங் அல்லது என்ன சொல்லலாம், மருந்து மெடிசின்ஸ் வியாபாரம் தான் சிறப்பாக இருக்குது. வயதான மூத்தோர்கள்லேயே டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாலே அது ஏஜென்சி ஊடாக NHSக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. நிறைய பேர் அடுத்தடுத்த மாத்திரைகளை கொடுத்து, இது நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டை தான் சொல்கிறேன். சமகாலத்தில் இந்த இயற்கை வைத்தியம் என்ற ஒன்று வந்து இப்போது ஐரோப்பாவில் மிகப்பெரிய பலமாக இருக்குது. இப்போ அதனால சிக்கல் எங்களுக்கு வருது. ஆனால் எல்லாருக்கும் மெடிசின் தேவை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது சந்தோஷமாக இருந்தது. இந்த மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமலே இயற்கையோடு எப்படி எங்களை வாழ பழக்கப்படுத்தி கொள்வது, பழக்க முறைகள், உணவு, அதாவது வாழ்க்கை முறை என்று சொன்னீங்க ஒட்டு மொத்தமாக. அப்படி இருந்தாலும் இப்போ கடைசியில் 2 ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து முடிச்சிட்டோம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன அந்த ஆயில் ட்ரீட்மெண்ட், மற்றது இந்த ஸ்டெம் செல்ஸினுடைய வளர்ச்சியினுடைய விஷயம். இப்போ இது வந்து எங்கே வாங்குகிறோம், யாருக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் ஆலோசனை சொல்கிறது அது ஓகே, அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும், அதை ஒத்துக்கொள்கிறேன். இந்த மருந்துகள் மாத்திரைகள் எங்கே ரெஃபர் பண்ணி நாங்கள் வாங்குகிறோம்? ஓகே, அதான் மருந்து மாத்திரை அல்ல, இந்த ஆயிலோ அல்லது இதுக்கான பேட்ஸோ இதுகள் வாங்கும். ஓகே, அந்த பேட்சஸ் வந்து நான் செய்யல, அந்த எசென்ஷியல் ஆயிலும் நான் செய்யல. சோ தேர் ஆர் கம்பெனிஸ் who makes it. பெஸ்ட் ஹர்டல நீங்க தாண்டிட்டீங்க. சோ நான் வந்து கன்சல்டேஷன்ஸ் எப்படி என்னது அந்த how do you avail the whatever health challenges they go through, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு what are the solutions அதை தான் நான் கொடுப்பேன். அந்த டைம்ல I will give a few suggestions. இதுக்கு மேல நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ அந்த என்னது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு மேல டிபெண்ட்ஸ் ஆன் தியர் ஹெல்த் சேலஞ்சஸ். சிலது வந்து ரொம்ப
டஃபா இருந்ததுண்டா யூ நீட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். அதுதான் இந்த இந்த ஸ்டெம் செல் பேச்சஸும் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து there are companies that there is a company that actually does it. And why நான் சூஸ் பண்ணது ஏனென்றா ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடி அவைல் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாட் எவர் மெத்தட் தட் நான் ப்ரிஸ்கிரைப் பண்றதோ நான் சஜஸ்ட் பண்றதோ எல்லாம் வந்து இட் இஸ் சயின்ஸ் பேக்ட். ஸோ இவங்க சொல்லி அவங்க சொல்லி நான் இதை செய்யுங்க அப்படி சொல்றது இல்லை. ஐ ஆம் அ சர்டிஃபைட் ஹெல்த் கோச். ஸோ ஐ எம் அதனால ஒன் ஆஃப் அவர் பேசிக் ப்ராக்டிஸ் வந்து நாங்க என்ன சொன்னாலும் அது வந்து மஸ்ட் ஹேவ் validated by science. ஸோ இந்த பேச்சஸும் இந்த எசென்ஷியல் ஆயில் எல்லாம் வந்து they have done studies and they have published and they have shown it is effective. ஓகே, ஸோ அதை வச்சுதான் அது உண்டு. மற்ற அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வாட் எவர் தட் ஐ ரெக்கமெண்ட் தீஸ் ஆர் ஆல் there are published studies showing how effective these methods are in improving certain conditions. So other than I am actually using to as a solution for people. So yeah. Right, okay. ஆனால் நீங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை சஜஸ்ட் பண்றீங்களா அல்லது this can buy anywhere? No, you can't buy anywhere. ஏனென்றா and essential oil there are few companies. ஆனா அதான் நான் சொல்றேன், எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றா அந்த எசென்ஷியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஒரு கெமிக்கல் லாட் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ் பாவிச்சு தான் அதை எடுக்கிறாங்க. அதை எடுக்கும் போது சில சமயத்துல அந்த நாஸ்டி கெமிக்கல்ஸ் வந்து அந்த ட்ரேசஸ் உள்ளுக்கு இருக்கும். ஓகே, சோ அந்த அது இருக்கேக்க நாங்க எங்க உடம்புல போட்டாக்கா எங்களுக்கே பிரச்சனை. இதுல அந்த கெமிக்கல்ஸும் இருக்கு, இன்னும் நாங்க பிரச்சனையே கூட தான் ஆக்கும், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஏறும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க எசென்ஷியல் ஆயில் வேண்டும் போது அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து அவங்க சொல்லுவாங்க நோ 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 இட் இஸ் பியோர் பிகாஸ் வி ஹேவ் சர்டிபிகேட். ஆனா மோஸ்ட் ஆஃப் த சர்டிபிகேட் வந்து அந்த கம்பெனியே கொண்டு வந்து கொடுக்குது. இட் இஸ் நாட் தேர்ட் பார்ட்டி டெஸ்டட். அதனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட் wherever you buy you make sure it is third party tested. third party testedனா அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லேப் டெஸ்ட் பண்ணி எஸ் இட் இஸ் பியோர் கிரேட். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த மாதிரி இருந்தா you know that the product is actually of good quality. And அது மட்டும் இல்ல, அந்த எசென்ஷியல் ஆயில் செய்யறது வந்து அந்த எந்த பிளான்ட்லயும் போய் எடுத்து செய்யறது இல்லை. அதை நடுறதுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ற வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதை நடுற முறை வந்து ஆர்கானிக்கா இருக்கணும், அதை வளர்ற முறை ஆர்கானிக்கா இருக்கணும். பிறகு ஹார்வெஸ்ட் பண்ண பிற்பாடு இந்த ப்ரோசஸும் ஒரு சேஃப் ப்ரோசஸா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் I have chosen a company which works well. Okay, that is up to you. ஆனா I can suggest உங்களோட இஷ்டம், நீங்க எடுக்க போறீங்களா இல்லையாண்டு, அது that is there. ஆனா அந்த ஸ்டெம் செல் பேட்ச் வந்து இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கு, வேற எந்த கம்பெனியும் இல்லை. ஓகே, இல்லை இதை மாதிரி வாரம் ஒவ்வொரு கம்பெனி சொல்லும் போது தான் அந்த சந்தேகம் வந்தது. திருப்பி ரெண்டாம் தரம் சொல்றேன், உங்கள பாயிண்ட் ஆஃப் பண்ண இல்ல பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்க கேட்டது வந்து இட்ஸ் a very valid doubt. It's very important. I see சொல்ற விஷயம் எல்லாமே ஒரே விஷயமா இருக்குது, வேற வேர்ட்ஸ்ல அதை விளங்க வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொன்ன சர்டிஃபைடை வந்து அதுவும் பத்திரம் நம்பர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. பிரிட்டிஷ் ஜேர்னலில் வந்து மெடிக்கல் ஜேர்னலில் வந்துருக்குது. நீங்கள் என்ஹெச்எஸில் போய் இந்த சர்டிஃபிகேஷனை போய் டபுள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ப்ராடக்டை இல்லை, அந்த சர்டிஃபைடு லெபோரட்டரியை நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே இது என்ன இது புரியாமல் இருக்குது திரும்பவும் என்றுதான். இப்போ பொதுவாக இது போல சமூக நிஜங்கள் நிகழ்ச்சி என்றபடினால அதை பேசுகிறேன். நான் உங்கள டவுட்டாக இல்லை, இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ உதாரணமாக ஒரு நாட்டினுடைய நல்ல வளமான கொள்கைகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக எண்டில் வந்து அதுக்கு இந்த கட்சி தான் சிறந்தது என்று முடிக்கிற மாதிரி போயிடுது. ஓகே, பாலிசி இஸ் பாலிசி, அதுக்கே இந்த கட்சிக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணணும். அப்போ இந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதான் பிஹைண்ட் த சீன் இந்த பாலிசி சொல்கிறது. அப்படி எண்ணம் பொதுவாகவே வருது இதில். இப்போ நான் 1993 இருந்து இப்படிப்பட்ட
கம்பெனிஸ் ஆன்லைனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாக்கள் நிறைய பேரை போசன்னா கூட ஒரு 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 கம்பெனிக்கு கொஞ்ச காலம் ரெஃபர் பண்ண எனக்கு ஜூஸ் ப்ளஸ் ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது ஃபுட் சப்ளிமெண்ட்ரி. இப்போ இல்லை, அது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. ஒரு 5 வெஜிடபிள்ஸ் 5 ஃப்ரூட்ஸை வந்து 1 and 1 டேப்லெட்டில் ஒவ்வொரு நாளும் மார்னிங் அண்ட் நைட்க்கு எடுத்துட்டீங்கன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுது. ஆனால் பிறகுதான் கண்டுபிடிச்சோம் அவங்க மட்டும் பண்ணலை, இது யாரெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான கேம்பெயின் செய்யக்கூடியவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகுது. பிறகு இவங்க கன்சியூமர் யோசிக்கிறாங்க, இவங்க 5 பவுண்ட் சொல்கிறாங்க, அவங்க 4 பவுண்ட் சொல்கிறாங்க. உடனே அங்கே மாறி அப்புறம் இதில் சீட்டட் பல கம்பெனி இல்லை. அப்புறம் ரோல் ஓவர் டேட்டா மேக் பண்ணிட்டு வேறு யாருக்கும் வித்துட்டு போயிடுவாங்க. திடீரென்று நேம் எங்களுக்கு இமெயில் எல்லாம் மாறி வரும். யூ ஆர் ஸ்டில் அவர் கஸ்டமர் பட் ஒன்லி த கம்பெனி சேஞ்ச். எல்லாமே பார்க்குற போது எங்களை வச்சு எவ்வளவு தூரம் வியாபாரம். இந்த ஃபோனை ஸ்க்ரீன் பண்ணி நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கலே someone is earning money from my attention. Yeah, definitely. Yeah, I absolutely understand that. அதே மாதிரி தான் இதை இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவடைகிற நேரம் என்றபடினால இன்னும் ஒரு தடவை நீங்கள் போசன்னா லண்டன் விசிட்டுக்கு கேட்போமா, இப்போ வருவீங்க, வந்தால் ஒரு கமிட் பண்ணலாமான்னு சொல்லி. நிறைய பேருக்கு இப்போ அண்மையில் ஒரு கம்பெனி அவங்க நோர்வே பேஸ்ட், அது சொல்கிறவரை எனக்கு 30 இயர்ஸுக்கு மேலே தெரியும். அவர் தனக்கு தன்னுடைய வைஃபோட அம்மாவுக்கு நடந்த மாற்றங்களை வச்சுட்டு மிக பயங்கரமாக அந்த ஹெல்த் இதில் சொல்கிறேன், எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் ஆரோக்கியமாக வாங்க அதுக்கானின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி பணம் கொடுக்கும். நாங்கள் அவங்க இது செய்துட்டு எக்ஸ்பர்ட்ஸிட்டு எல்லாம் கொண்டு போகிறாங்க. இப்போ கரண்ட்டாக எனக்கு ஓடிட்டு இருக்கிற ஒரு சிக்கல் அதனால தான் இந்த சிறப்பு குழந்தைகள், ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகள் யாரையுமே இந்த எந்த வலைக்குள்ளையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை இதுவரையில். அது பாவத்திலும் ரொம்ப பாவம். எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை நான் நினைச்சு கொண்டு நல்லது செய்கிறேன், நல்லது தான் இருக்கும் இல்லையாண்டு இல்லை. அதனால கொஞ்சம் டீப்பாக அல்லது ஜூமில் கூட இன்னும் ஒரு தடவை பேச முடியுமாக இருந்தால் அதை பேசிட்டு நல்லது நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வோம். நீங்கள் சொன்னீங்க தானே இந்த விதமான மருத்துவ முறைகள் வந்து நாங்களும் ஒத்துழைக்கணும், நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ கேரளாவுக்கு போயிட்டு வர்றாங்க, 3 months கேரளாவில் இருந்துட்டு வரும்போது அவங்க எல்லாமே செய்து எல்லாமே மசாஜிங் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இது நீங்க ஃபாலோ பண்ணணும், இல்லையா 6 monthsக்கு ஒருக்கா நீங்க இங்க வந்து போங்க. அதுதான் பிரச்சனை. ஏனென்றா எல்லாம் சொந்தமா செய்யுங்கன்னுட்டு அனுப்புனாக்கா அவைகளுக்கு வந்து வீட்டுல வந்துட்டோன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக் வந்துட்டோன்னா அந்த மோட்டிவேஷன் போயிடும். பிறகு ஏனென்றா வேலை நார்மல் லைஃப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும்னு தெரியாது. அதனாலதான் ஹெல்த் கோச்சிங் இஸ் பவர்ஃபுல். ஏனென்றா நாங்க we teach them how to adjust அவங்க லைஃப் ஸ்டைல்ல எப்படி இதை இன்கார்பரேட் பண்ணி. இப்போ பல்லு விளக்குறது வந்து காலையில எழுந்திருச்சு நாங்க யோசிக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா போய் பல்லு விளக்குறோம். அதே மாதிரி இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை வந்து எப்படி பார்ட் ஆஃப் யோர் டெய்லி ரூட்டீன் ஆக்குறது அப்படின்னு. என்ன கேள்வி என்றா 12 வருடம் 13 வருஷம் குறைஞ்சது பள்ளிக்கு போறோம், பிறகு அங்கால உயர்கல்வி காலேஜோ யூனிவர்சிட்டி எல்லாம் போறோம், எல்லாம் வந்து வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் வளர்த்துட்டு 50-60 வயசுல தானே என்னுடைய பொடியை பற்றி 3rd person சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு காலம் கட்டுறது என்னது? அங்கே வேறு யாரோ கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி வரி கொடுத்துட்டு இருந்தோமா? அதுவும் இலவச கல்வி. என்னை பொறுத்த 14 வயசுலேயே யூனிவை முடிச்சுட்டு 15 வயசுல எல்லாரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேஸ்ட் பண்ணுறோம். எந்த ஒரு 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 கோயில்கள், ஆலயங்கள், ஒரு நலன்புரியில் வெல்ஃபேர் சென்டர்ஸ், தமிழ் ஸ்கூல்ஸ், கலை நிகழ்ச்சி எல்லாருமே பணம் பண்ணுறாங்க. எங்கேயுமே இது இல்லையே. அவள் எங்கே போய் நாங்கள் இது அடிப்படையை கற்றுக்கொள்வது? ஏன் ஆரம்ப வகுப்பில் இருந்தே உடலினுடைய பகுதிகளை உன்னை நீயே அறிந்து கொள்ளன்ற சப்ஜெக்டை ஏன் தொடங்கக்கூடாது?
Yeah, இல்ல that, அதனால very தான் good. இது சரியா எங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. எங்களை வந்து எங்களோட உடலையும் இயலாமையும் வச்சுக்கொண்டு இந்த உலகம் உருளுது. நான் அறியாமை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு பின்னால பணத்தையும் நேரத்தையும் செலவழிச்சிட்டு ஓடிட்டே இருக்கிறேன்ன்ற மாதிரி தான் அது இருக்குது. நிச்சயமா நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்கன்ற உலகம். இல்ல yeah, it's valid. ஏனென்றா இந்த இந்த காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன், wealth of information வந்து கணக்கு இருக்கு. ஓகே, everywhere you can get. ஆனா எவ்வளவு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து is true information, that is the next thing. இல்ல எவ்வளவுக்கு நம்பிக்கலாம். கவர்மெண்ட் வந்து அதை ஃபில்டர் பண்ணி இன்னதுதான் சிலபஸ்ல சேர்க்கணும்னு சொல்லி இயர் 1ல இருந்து இப்போ இங்கிலாந்துல வந்து ரிசப்ஷன் கிளாஸுக்கு வர்ற பிள்ளைகள், ஆரம்ப வகுப்புக்கு வர்ற பிள்ளைகளுக்கு தானாக பல்லு தீட்டுறதுக்கு முடியாது. இது இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னே பெரிய நியூஸ். அப்ப டீச்சர்ஸ் வந்து ஆரம்ப பள்ளி அந்த ரிசப்ஷன் கிளாஸ் டீச்சர் வந்து அவங்களுக்கு டீச் பண்றாங்க. அப்ப 5 வயசு வரைக்கும் இந்த அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல இல்லையா? அப்ப அது மாதிரி எல்லாமே வேணும். அப்ப இதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லாததுதான் காரணம். மற்றது குயிக் மணி மேக் பண்ணிட்டு ஷார்ட் கட்டாங்க. லைஃப் ப்ரையாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ எல்லாரும் காசத்தை நோக்கி போறாங்க, ஆனா அந்த பேசிக் திங்ஸை மறந்துடுறாங்க. கண்டிப்பா. போசன் நாங்கள் இன்னும் ஒரு முறை பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கான நேரம் நிறைவடைந்தபடினால. ஆனால் இது நான் இனி பேச போகிறது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ எனக்கு திருப்தி கிடைத்தால் என் கைகளுக்குள்ளேயே நிறைய பேர் இதுக்காக அவதிப்படுறாங்க. அதனால் நாங்கள் உண்மையை வந்து 101% வைக்கிற வரைக்கும் அவசரப்படாமல் இதை பண்ணணும். மற்ற இதில் நாங்கள் பணம் பண்ணுறது பெரும் பாவம் என்று நினைக்கிறேன். நான் கோயிலுக்கு போகிறது இல்லை, ஆகவே பாவம் செய்ய கஷ்டப்படுவேன், விருப்பப்பட மாட்டேன். அதனால் இதில் ஏதாவது பணத்தை உள்நோக்கமாக வச்சு நாங்கள் யாருக்காவது மருத்துவத்தை அல்லது மன்னிக்கணும் ஆரோக்கியத்தை கொடுக்குறதுன்றது ரொம்ப தவறு. அதனால் மிகச் சிறப்பாக ஒரே ஒரு கேள்வி நிறைவாக, இந்த முழிச்சிருக்கிறது, நித்திரை, ஓம், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கொண்டு வாரீங்க. ஆனா உங்களுடைய பின்னணி மலேசியாவா? மலேசியன். நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்லாங் எல்லாம் வந்து ஓகே, I am 3rd generation in Malaysia. So my grandparents, my great grandparents, my grandparents are Sri Lankans. Okay. My grandparents are Sri Lankans, but my mother is born Malaysian. My father is also born Malaysian. So I'm the 3rd generation. So அதனால தான் yeah, it's a mix. நான் வந்து தமிழ் படிக்கல. அல்லது இங்க இலங்கை தமிழரோடு அதிகமா பழகினீங்களோ அப்படி? இல்ல, அவருடைய கணவர் my husband is Sri Lankan. மகிழ்ச்சியா இருந்தது. சிறப்பாக உங்களுடைய வார்த்தைகளும் விளங்க வச்சதும் பொறுமையும் அணிகலன்களாக இருந்தது. இனி ஒரு நடைமுறைக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் யாராவது தொடர்பு கொண்டால் போசன் அவங்களோட தொடர்பு கொள்கிறோம். அதுக்கு முன்னமாக நாங்கள் ஒரு முறை இன்னும் ஒரு தடவை பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இதில் கலந்து கொண்டு நல்ல அறிவுரைகளை வழங்கிய கலாநிதி பரமேஸ்வரி நமசிவாயம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பலருக்கு உதவியாக இருக்கும், பலர் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள். நானும் என்னுடைய நண்பரும் இப்படியான சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நான் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருப்பார். அந்த சிலவளை லிசன் பண்ணாமல் சிலவளை இந்த ரெக்கார்டிங் வந்தால் நான் அதை அனுப்பலாம்னு யோசிச்சிருந்தேன். ஒரு ஒரு 3 மணித்தியாலத்துக்குள்ள அதை சரி, அப்புறம் அதை அனுப்பிவிட்டேன். ஏன்னா முக்கியமாக பல பேர் நான் கேட்க வேணும் உண்டு. மற்றது சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் லிசன் பண்ண ரெடி இல்லை. ஒரு உதாரணத்தை சொன்னால், ஒரு ஓட்டிஸ்டிக் பிள்ளை உண்டு, அவருடைய தாயார் ஒன்றுமே கேட்க மாட்டான். இப்படி செய்ய அப்படி செய்யணும்னா நோ, என்ன செய்வான்டா, அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் செய்வா, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் செய்வா, எக்கச்சக்கமான காதல் செலவழிப்பா, இதெல்லாம் நடக்கும். ஆனால் சிம்பிளான வெளியே சொன்னால் செய்யணும். அப்போ அவருக்கு நான் இதை கட்டாயம் அனுப்பணும். கேட்டுக்கொண்டு உங்கள் அறிவுரைகள் ஆலோசனைகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டெல்லாம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி தொடர்வோம். நன்றி, வணக்கம்.